திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் பகுதியில் இன்று இதுவரை நாம் 36 தத்துவங்களையும் சிறப்பாக பார்த்துவிட்டு இப்பொழுது 22வது சாரி 22வது பாடலில் இருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நாம் 36 தத்துவங்களை மிக சிறப்பாக பார்த்தோம். அது முன்னாடி வகுப்புகள் எல்லாமே வேறு வேறு வீடியோக்களாக இருக்கின்றன. பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருந்தது, அருமையா அதை ரசிச்சு பார்த்தோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அவரு முதல் பாடலிலே அவர் ஒரு கேள்வி வைப்பாரு. நம்முடைய திருவதிகை மனவாசகம் கடந்தார் நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய மெய்கண்டநாதரிடம் ஒரு 8 கேள்விகளை வைப்பார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார். அந்த கேள்வியில 6 தத்துவத்துக்கான பதில் சொல்லியாச்சு. 36 தத்துவமும் இது வரைக்கும் பார்த்தாச்சு. அது ஒடுக்க முறை என்று சொல்லக்கூடிய கீழே இருந்து கிளம்பி போவார், மேலிருந்து இறங்கி வரக்கூடியது தோற்ற முறை. இவர் கீழே நமக்கு தெரியக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளை தொட்டு அதுக்கு மேல நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியக்கூடிய அறிகருவிகள், அப்புறம் தொழில் கருவிகள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அப்புறமா அதனுடைய செயல்பாடு, தன்மைகள், அது எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டு வர்றாரு. எல்லா விஷயங்களும் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு இது கண்ணுக்கு தெரியாத அந்த கரணங்கள் அது சொல்லி 24ம் ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய அசுத்தமாயை என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்கள் என்ற 7 சக்தி தத்துவம்னு சொல்லுவோம், வித்யா தத்துவம்னு சொல்லுவாங்க. சாரி, வித்யா தத்துவம்னு சொல்றது சக்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 7: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படிங்கிற அந்த 7 விஷயங்களும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய சுத்த மாயை அல்லது சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய நாதம், பிந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கிற அந்த 5 தத்துவங்களையும், சுத்த மாயையில் இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள், அசுத்த மாயையில் இருக்கக்கூடிய ஒரு 7 தத்துவங்கள், அதற்கு பிறகு பிரகிருதி மாயையில் இருக்கக்கூடிய 24 ஆன்ம தத்துவங்கள் என்று மொத்தமாக 36 இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப என்னத்தை பத்தி பார்த்திருக்கிறோம் அப்படின்னா 36 தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். என்றாலும் நாம் மாயையை பற்றி முழுமையாக, அதாவது முழுமையா எல்லாமே பார்த்தது எல்லாமே மாயை, சுத்த மாயை அப்படிங்கிறது அதுவும் மாயையில உருவான விஷயம்தான். அடுத்தது அசுத்த மாயை அப்படிங்கிறது அதுவும் மாயையில உருவானது தான். பிரகிருதி மாயைங்கிறது மாயையில உருவானது தான். ஆகவே மாயையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஏன் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பாடலை படிக்கின்ற போது அதுக்கு ஒரு இது வரும், அதனால அதை சொல்றேன் நான். இப்ப மற்ற இதுகள்லாம் இப்ப அவர் கேட்டார் இல்லையா, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மற்றதெல்லாம் சொல்ல போறார். ஆணவம்னா என்ன, வினைன்னா என்ன, அப்புறமா நான்னா என்ன, நீன்னா என்ன அப்படின்னு சொல்ல போறார். அதுல இப்ப 22வது பாடல்ல இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 22வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில், அறியாமை ஆணவம் நீயான நீயான சுகதுக்கம் குறியா வினையென்று கொள். இதாம் 22வது பாடல். ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக. அடைவாக அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா, சொல்றோம்ல எல்லாம் வந்து அடைஞ்சிருச்சா அப்படின்னா, முழுமையா எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது முழுமையாக அப்படின்னு அர்த்தம். ஆம், இப்போ இது அடங்குதல் அப்படிங்கிறதும் ஒரு அந்த மாதிரி முழுமைங்கிற பொருளை குறிக்கும். நம்முடைய என்னது அகத்தியர் தேவார திரட்டுல ஆம், அகத்தியர் தேவார திரட்டினுடைய சிறப்பை பற்றி ஒரு பாடல் வரும். அதுல கடைசியாக முடியும் போது தீதிலா அகத்தியர் தேவார திரட்டினை ஓதினார் அடங்கலும் ஓதினர் ஆவரே. அடங்கல்னா 798 பாடல்கள். அதுதான் அடங்கல்னு பேரு. அடங்கல் முறைன்னு பேரு. அதாவது முழுமையாக எல்லா தேவாரமும் அதுக்குள்ளார அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அந்த 798 பாடல்களும் அடங்கி அந்த அடங்கல் முறை தேவாரத்தை ஓதின பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த அடங்குதல், அடைதல் எல்லாமே வந்து முழுமையாக என்று பொருளாகும். 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. 6 தத்துவம் 36 தத்துவமும் முழுமையாக உங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொன்னோம். இப்பொழுது மாறா மலமிரண்டும் அடுத்தது இந்த நித்திய பொருட்கள் என்று சொல்லக்கூடிய என்றும் உள்ள பொருள் அந்த மாதிரியான பொருட்களாக இருக்கக்கூடிய அனாதி பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 மலத்தை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். மலம் 3 இல்ல, ஆணவம் கண்மம் மாயைன்னு 3 மலம் இல்ல, இது 2 தானே சொல்றாரு, அவர் ஏன் ஒன்ன விட்டுட்டாருன்னுட்டு. 36 தத்துவமும் சொன்னது ஒரு மலம், மாயா மலம். அதுதான் அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ நமக்கு 3 மலத்தையும் சொல்லி 3 மலத்துல ஒரு மலத்தை முழுமையா விரிவா சொல்லிட்டாரு. இப்ப 2 பத்தி மட்டும் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில். வா சொல்றேன், நான் சொல்றேன் அப்படி சொல்லணும்னா என்ன, அது அது எப்படின்னா அப்படின்னு அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். இந்த நீயான அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சிங்கப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அரிநோக்கா ஏதோ ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி 2 பக்கமும் இப்படி நின்னுட்டு நேராவும் பார்க்கும், அப்படியே ஒரு 180 டிகிரி பின்னாடியும் திரும்பி பார்க்கும். அது மாதிரி பார்க்கக்கூடியது சிங்கத்துக்கு மட்டுமே உள்ள ஒரு இது. 2 பக்கமும் டக் டக்குன்னு திரும்பி பார்க்கும். அதனால 2 பக்கமுமே பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அது மாதிரி இந்த நீயான அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து 2க்குமே பொருந்தி வரும். எப்படின்னா, நீயான அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் வினை. இப்போ நான் என்று சொல்வதுதான் அறியாமையினுடைய அடையாளம். நான் என்று சொல்வதுதான் சுகதுக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த சுகதுக்கத்தை அனுபவிப்பதனுடைய இதுக்கு பேரு வினை என்று பெயர். அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. நீங்க கடைசியாவும் கேளுங்க. புரியாதவங்க நான் இப்ப சொல்லிடுறேன், அதனால உங்களுக்கு புரிஞ்சிடும். அறியாமையும் ஆணவமும் ஒண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அறியாமைங்கிறது தெரியாத நிலை, ஆணவங்கிறது எல்லாம் தெரியும்னு நினைக்கிற நிலை. எல்லாம் தெரியுங்கிறதே தெரியாத நிலை தானே. என்னப்பா உனக்கு அது தெரியுமாப்பா, அது தெரியும்ப்பா, தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுறவன் நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்பான். சொல்லுடா, அது தாண்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், முதல்ல நீ யாரு? நான் இன்னாரு இன்னாரு இன்னாரு. அட போடா, நீ யாருன்னா நீ யாருன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் இங்க இருந்து வந்தேன் அங்க இருந்து வந்தேன் அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த உள் பொருளாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லணும். அது யாருக்கும் தெரியாது. அப்படி ஏதோ தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம இதுதான் நம்பன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவே அறியாமை. அதுக்கு பேரு தான் ஆணவம் என்று சொல்லப்படுவது. அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா,
அனாதியிலே ஆணவத்துல மூழ்கி கிடந்தோம். அப்புறமா சுவாமி நம்மை உய்விக்கும் பொருட்டு நமக்கு கொஞ்சம் இந்த என்னது இது குடுக்குறாரு. முதல்ல சூக்கும உடல் குடுக்குறாரு. புரியட்ட காயமும், அ அதாவது இப்ப தன்மாத்திரையும், மனம், புத்தி, அகங்காரம் என்கிற 3ம் குடுத்து, அதுக்கு பேரு புரியட்ட காயம் என்று பெயர். அது சூக்கும உடம்புடைய ஆரம்பம் அது. அது குடுத்ததுக்கு பிறகு, அது எந்த அளவுக்கு முண்டி, முரண்டி வெளியில வர்றதுக்கு பாக்குதோ, அதுக்கேத்த மாதிரியான பருவுடலை கொடுத்து, அப்புறம் கொண்டுட்டு வர்றாரு. அப்போ ஒண்ணும் தெரியாது நமக்கு. எப்படி வந்தோம்? எதனால வந்தோம்? என்ன மாதிரி வந்திருக்கிறோம்? ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் நான் அத பண்ணுவேன், நான் இத பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு பிறகு, பெருசா பேசிட்டு திரியிறது வந்து அறியாமை. அப்படி இல்ல, நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறதும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் இதுதான் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்வது நம்முடைய சைவ சித்தாந்தம். அப்ப அந்த அறியாமை என்கிற ஆணவம், நீயான அறியாமை, நான் அப்படின்னு பேசுற அந்த அறியாமை தான் ஆணவம் என்றும், நீயான சுகதுக்கம் வினை. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணத்த சொல்றேன் நானு. அதாவது உங்க வீட்ல ஏதோ ஒரு விசேஷம், என்ன கூப்பிட்டுருக்கீங்க. நான் வந்திருக்கேன். விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. நான் உட்கார்ந்துருக்கேன். என் மனசு ஃபுல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு போட்டிருக்கேன். ஒரு 75,000 பணம் வேணும். அவன்கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஒரு 25, இவன்கிட்ட ஒரு 40. இந்த பையன் வேற ரொம்ப நாளா போட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு 20,000 தர வேண்டியத, இத காரணமா வச்சு எனக்கு வேணும்டான்னு சொல்லி அவன போட்டு வம்பு பண்ணி எப்படியாவது அவன்ட்ட இருந்து வாங்க பார்ப்போம். அதுக்கு இல்லன்னா இந்த இத பார்ப்போம். இந்த இது அடிஷனலா பார்ப்போம் அப்படின்னு நெறைய யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன். அங்க விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பும்போது நானும் வர்றேங்க அப்படின்னு சொன்னோனே, "என்ன வர்றேன்றீங்க? வாங்க சாப்பிட்டுட்டு போலாம்" அப்படின்னு சொல்லி, "எவ்வளோ விசேஷமா நாங்க செஞ்சிருக்கிறோம். வாங்க நீங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு" சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க. போயி கைய கழுவிட்டு உட்கார்ந்து விதவிதமான பதார்த்தங்கள்லாம் வருகிறது. நல்ல அழகான இது என்னது அசோகா அல்வா வைக்கிறாங்க. என்னது பால் பணியாரம் வைக்கிறாங்க. அப்புறம் இது வித்தியாசமான நல்ல வகை வகையா டேஸ்டியான உணவுகள்லாம் வருது. இருந்தாலும் என் மனசு முழுக்க வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் அவன் அப்படி சொல்லிட்டான், நான் என்ன பண்றது? இவனுக்கு இந்த இந்த இத போய் பார்த்து விடணும். அவன்ட்ட போய் பேசணும் வேற. ஆ இவன சொல்லி அவன கூப்பிட்டு அவன் மூலமா அந்த இத சொல்லி அத எதிரா ரெடி பண்ணணும். அப்படின்னுலாம் முடிச்சுட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். கை கழுவிட்டு வந்தோனே, "எப்படி இருந்தது?" அப்படின்னு கேட்கிறீங்க நீங்க. "நல்லா இருந்தது." அப்படின்னு ஒப்புக்கு சொல்லுவேனே ஒழிய, உண்மையிலேயே நான் அத அனுபவிக்கல. ஆனா பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. அவரு பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து, "ஆஹா! எவ்வளோ அருமையா இருக்கு." அப்படின்னு ரசிச்சு, ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் எப்படி சொல்லுவாருன்ட்டு. "ஐயா, பால் பணியாரம்ன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க. இதுவரைக்கும் எந்த இதுலயும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பால் பணியாரம் நான் சாப்பிட்டதில்ல. அவ்வளோ அருமையா இருந்தது. திருவையாறு தான் வந்து அசோகா அல்வாக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே அசோகா அல்வான்னா உங்களுடைய இந்த திருமண நிகழ்ச்சி, உங்க வீட்டு திருமண நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அம்சமா இருந்தது. மற்ற இதுகள் எல்லாம் செமையா இருந்தது. இது அப்படி இருந்தது, இது இப்படி இருந்ததுன்னு அத ஒண்ணையும் வேற பெருமையா, அத எவ்வளவு ரசிச்சாரோ, எவ்வளவு அனுபவிச்சாரோ அது மாரி சொல்லுவாரு. அப்போ நான் இதை அனுபவிக்கிறேன் என்கிற உணர்விலே அனுபவிக்கும்போது தான் சுகம்ங்கிறத அனுபவிக்க முடியும். நான் இப்ப என்ன பண்றேன், நான் நான் இத சாப்பிடுறேங்கிற உணர்வே இல்ல. நான் என்னுடைய மனசு எல்லாமே வேற எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னால அந்த சுகத்த அனுபவிக்க முடியல. உண்மையிலேயே அது சுகமான ஒரு சமாச்சாரம் தான். ஆனா அனுபவிக்க முடியல. இப்ப நான்கிறது வருகின்ற போது தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். நான்கிறது வருகின்ற போது தான் துக்கத்தையும் அனுபவிக்க முடியும். நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், கடைசியில என்ன இப்படி பண்ணிட்டாங்க. என்ன போய் இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க தான் வரும். இந்த நான்கிறது இல்லன்னா, இது எல்லாமே இதாயிடும். இந்த நான ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா, கடைசில போயி வி வில் எண்ட் அப் வித் லார்ட் சிவா. பெருமானுடைய திருவடியில போய் நிப்போம். அதுதான் நீ உன்ன பாரு தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை என்று திருமூலரும் சொல்லுவார். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நல்லா ஆழமாக சொல்லியிருக்கிறார். "நீயான அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் வினை." அப்போ நீ வந்து நீ தான் செய்யறங்கிற அந்த ஒரு நினைவு இல்லாம எல்லாம் பெருமானுடைய அருளால நடைபெறுகிறது என்று ஒப்புக்கு சொல்லாமல், இந்த இடம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். நெறைய பேர் அப்படி நெனச்சுக்கிறாங்க. அ நம்ம கையில என்ன இருக்கு?
எல்லாம் அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்வாங்க. அப்புறமா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா தான் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க எப்படி அது மாரி பண்ண போச்சுது? எதுக்கு? எப்படி அது மாரி என்ன சொன்னாங்க? நான் இத பண்ணியிருக்கிறேன், நான் அத பண்ணியிருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் இத தானடா சொல்லிட்டு இருந்த. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் இறைவன் செய்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பண்ணேங்கிறப்ப நீ பண்ணியா? இறைவன் பண்ணதா? அப்படின்னு கேட்டோம்னா, அங்க தான் மாட்டுவாங்க. அது ஓப்பனா தெரிஞ்சிரும். அதனால அது ஒப்புக்கு சொல்றது இல்ல. அது உண்மைய உணர்ந்து கொண்டு, அந்த உணர்வோடு செய்கின்ற போது அது வினையாகாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, சிவ புண்ணியமாக மாறி, அது வந்து நம்மை மேல கொண்டுட்டு போறதுக்கு பயன்படும். உண்மை அதுதானே! பெருமான் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்க போறோம். இருந்தாலும் நான் என்கிற உணர்வோடு செய்யாமல் பெருமான் தான் செய்கிறார் என்பதை அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு, அந்த நிலையில இருந்து செய்வது வினை ஆகாது. வினை ஆகாது என்பதை விட, அந்த பழைய வினைகளையும் அது எரிச்சு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ தட் நம்ம வந்து பெருமானுடைய திருவடிக்கு போறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இது 22வது பாடலுடைய விளக்கம். அடுத்ததாக 23வது பாடல். இப்போ இந்த ஒரு பாடல்லயே முடிச்சுக்கிட்டாரு. 22லயே வந்து என்னது ஆணவமும் வினையும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு, அடுத்த லெவலுக்கு போறாரு. அப்போ இப்போ வந்து திருஅதிகை மணவாசகம் கடந்தார் கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாகா என்னை எனக்கரிய காட்டீர் இவை கண்டேன் உன்னரிய தேசிகரே உற்று எனக்கு காட்டுங்கள். ஆறாறு தத்துவம் 36 தத்துவத்தை பற்றி அருமையா சொன்னீங்க. ஆணவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. வினைனா என்னன்னு நல்ல விளக்கமாக சொன்னீர்கள். இப்போ மாறா அருளால் வகுத்துரைத்தீர் இந்த இதுகளோட கலந்து இருக்கக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானை அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய மெய்கண்டரை வணங்கி கேட்கிறார். அதுக்கு பதிலாக 24வது பாடல் அமைகிறது. 23வது பாடல் வெறுமனே கேள்விதான். அதனால அது அப்படியே இருக்கட்டும். 24வது பாடல்ல தான் நமக்கு பதில் கிடைக்குது. நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது அசித்தை ஓராது சித்து அசித்தை ஓராது நின்றிவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. இது அப்படியே வந்து நம்மளுடைய இது என்னது சிவஞான போதத்தினுடைய 7வது சூத்திரத்தினுடைய சாயல்லே இருக்கும். அது யாவையும் சத்ததிர் சூனியமாதலால் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா அப்படிங்கிற அந்த 7வது சூத்திரத்தை அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ சொல்றார், நல்லா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. சித்து என்று சொல்லக்கூடிய அறிவு பொருளுக்கு முன்பாக அசித்து என்று சொல்லக்கூடிய அறிவற்ற ஜடப்பொருள்கள் நிற்க முடியாது. அவை அந்த அறிவை மறைக்க முடியாது. நான் அதை சொல்றேன் முதல்ல இதனுடைய பொருளை, அப்புறமா விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் நான். நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது. அது 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 கிட்ட போய் இது சேர்ந்து இதை மறைக்க முடியாது. அந்த அறிவை ஜடப்பொருள்களால மறைக்க முடியாது. ரைட்டா? சித்து அசித்தை ஓராது. அறிவு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இத போய் பெருசா பொருட்படுத்திக்கிட்டு இருக்காது. ஜடப்பொருளா இருக்கிறத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காது. இப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே, எனக்கு அப்படி டக்குன்னு தோணுது அப்படியே சொல்லிடுறேன் நான். ஏன்னா இதெல்லாம் நான் முதல்ல யோசிக்கல. நான் போய்கிட்டு இருக்கேன் ரோட்ல. போயிட்டு இருக்கும்போது ஏதோ யோசனையில ஏதோ இதுல போயிட்டு இருக்கேன். டக்குன்னு கால்ல தட்டி அப்படி உள்ள போய் தடுமாறி நின்னுட்டு அந்த நகைக்கண்ணுல கட்டை விரல்ல நல்லா இடிச்சிருச்சு. இது ஒரு கல்லு மாதிரி நீட்டிட்டு இருந்திருக்கு. அதுல போய் இடிச்சிட்டேன் நானு. ஆன்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சிட்டு, ச்சே இந்த கல்லு கிடந்ததை கவனிக்கல பாரு நானு அப்படின்னு அதை கண்டுக்க மாட்டோம், நம்ம போயிடுவோம்.
அப்புறம் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாய் ஒண்ணு என்ன அ க கொலைச்சுக்கிட்டு வருது. உடனே நான் வந்து, "அது கிடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நானு. ஒரு கல்லையோ, குச்சியோ எடுத்து சூன்னு விரட்டுவேன் நானு. அதாவது அறிவற்ற பொருட்கள் மேல நம்ப போயி அதுல மோதிக்கிட்டு நிக்கிறது இல்ல அது கூட. "சரி விடு" அப்படின்னா அத கண்டுக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு பாஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். நான் அறிவுடைய பொருட்களா இருந்துச்சுன்னா, அதுகிட்ட தான் நம்ப வந்து அத எப்படி தடுக்கிறதா, பயன்படுத்திக்கிறதா, அந்த மாரி எல்லாம் நம்ம அத செய்வோம். அதனால சித்தை அசித்து ஓராது. அத கண்டுக்காது, அத பத்தி கவலைப்படாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓர். இந்த அறிவு பொருளாக இருப்பதையும், அறிவற்ற ஜடப்பொருளாக இருப்பதையும் பகுத்து அறிந்து, ஓ! இது அறிவுடைய பொருள். இது அறிவற்ற பொருள். நாம் அறிவுடைய பொருள் என்பதனால, நாம் அந்த அறிவுள்ள பொருளோட தான் நம்ம சேரணும். அப்படின்னு உணர்ந்து உய்வதற்கான ஒரு வழிமுறைக்கு உள்ள பொருள் என்று பார்த்தால் இந்த ஆன்மா தான் என்று மறை குன்றாமல் ஓதும். மறை என்றால் இங்க வேதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா கரெக்ட்டா வேதம்னா என்ன அப்படின்னா, ரிக், யஜுர், சாம, அதர்வணங்கள் எல்லாம் வேதம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேதம்னா அதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரியல. நான் படிச்சதில்ல. அதுல ஒரு மனிதன் உய்வதற்கும், இறைவனை காட்டுவதற்கும் அதுல விஷயங்கள் இல்லன்னா, அது வேதமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் அது வேதம் கிடையாது. அது வந்து காமிச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி உருவாகி இருக்கு. அ ஆகவே நீ வந்து உய்வதற்கான வழி சிவபெருமானுடைய திருவடியை பிடித்து அவனை போற்றி புகழ்ந்து பாடி பரவிதான் நீ உய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்துச்சுன்னா அதுதான் மறை. அப்படி சொல்லணும்னா அதுக்கு வெறும் மறையே கிடையாது. அது வேஸ்ட். அது தூக்கி குப்பையில போட்டுறலாம். அது எதா இருந்தாலும் சரி. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு சிலர் சொல்றாங்க அது மாரி இதுல எல்லாம் வந்து சிவபெருமானை பற்றி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னது ரிக், யஜுர், சாமம்ன்ற அந்த 3 வேதங்கள்ல நடுவேதமா இருக்கக்கூடிய யஜுர் வேதத்துல நடுப்பகுதியா இருக்கக்கூடிய இத்தனாவது மந்திரத்துல ஒரு இடத்துல வருதாம் இது நமசிவாயன்னு ஒரு மந்திரம். அதனுடைய ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடியது அந்த ஒரு ஸ்ரீருத்ர மந்திரம். அதனால அந்த ஸ்ரீருத்ரத்த சொல்லும்போது அத அப்படியே பெருமையா சொல்லுவாங்க. "ஏன்டா டேய் 4 வேதம் எழுதியிருக்குது. ஒரே ஒரு இடத்துல தான் சிவபெருமானுடைய பேர் வருதா? அப்ப என்னடா இது வேதம்னு எனக்கு கூட இதா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது வந்திருக்குதுன்னு அது பெருமையா சொல்லிக்கிறாங்க அவங்க. சரி ஓகே. அது டாபிக் எடுத்தோம்னா அது வேற பக்கம் போகும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். வேதம் மறைன்னா என்ன அப்படின்னா, ஆ இது யாரு? அடடா! அத மறந்துட்டேன். அந்த இது தொல்காப்பியத்துல ஒரு இது வரும். அதாவது உயர்ந்த அறிவிற் சிறந்த பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஆ மந்திரம். மந்திரத்துக்கு மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த விஷயம் தான் மறையாக எடுத்துக்கொள்ளுமே தவிர, ஆ மற்றபடி வேற எதையும் மறை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த நேரத்துக்கு அது மறைன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஓகே. அத பத்தி இப்ப பேச வேண்டாம். அது நீங்க ஆராய்ச்சிக்கு உரிய விஷயம். நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் எனக்கு மனசுக்கு தோன்றினதுனால அத நான் அப்படியே வைக்கிறேன் நான். இந்த மறைன்னு சொன்ன உடனே ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது. நான் அத படிச்சதில்ல. ஏன்னா, அதுல வந்து நெறைய விஷயங்கள் சிவபெருமான பற்றியே இல்ல. அப்படிங்கிறதுனால, அ அதை நான் மறையாக என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் மறைன்னா, அ தமிழ் மறைகள்னா இந்த 12 திருமுறைகளும், சாத்திரங்களும் தான். 14 சாத்திரங்களும் தான் நமக்கு மறை. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அத சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போலாம். சாரி. நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது. விளக்கு ஒண்ணு எடுத்துக்கிறோம். விளக்கினுடைய தன்மை என்ன? வெளிச்சத்தை தருவது. அந்த விளக்குக்கு இருள் கிடையாது. விளக்கை இருள் நெருங்காது. எதிர்த்து நிற்க முடியாது. ஒரே இருட்டா இருக்கு. அப்பா! ஒரே இருட்டா இருக்கு. பயமா இருக்கு. ஒரு விளக்கு எடுத்து வைங்க. அந்த இருள் எங்க இருந்ததோ தெரியல. ஓடிரும். நிக்குமாப்பா எதிர்த்துக்கிட்டு. "நீ என்ன பெரிய விளக்கா? நான் எதிர்த்து நிக்கிறேன்டா. நான் எவ்வளவு கருப்பான இருள் தெரியுமா?" அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு நிக்குமா? இல்ல அவ்வளவுதான். எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி. ஒரு விளக்க ஏத்தி வச்சோம்னா, அந்த இருளு ஓடிரும்.
அதாவது விளக்கிற்கு முன் இருள் நிற்காது. அதுபோல எல்லாம் அறிவு பொருளாக, சுத்த அறிவு பொருளாக அனாதி முத்த சித்துரு என்று சொல்லுவார்கள் சிவபெருமானை சொல்லுகின்ற போது. நிறைய பேர் அதை தான் பயன்படுத்துவாங்க. நல்ல அருமையான வார்த்தை அது. அனாதி முத்த சித்துருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முன்பாக இந்த இது மலங்கள் என்று சொல்லக்கூடிய இருளானது அவர்கிட்ட அண்டாது, அவர்கிட்ட நெருங்கவே நெருங்காது, நெருங்க முடியாது. அத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இவரும். பதி பசு பாசம் என பகரும் ஒன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசுபாசம். ஒளியை இருள் நெருங்காது, எதிர்த்து நிற்க முடியாது. ஒளி வந்துச்சுன்னா இருள் காணாமல் போய்விடும். இருளே இருக்காது. அவ்வளவுதான் பாயிண்ட். நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது. ரைட்டா? அடுத்தது சித்து அசித்தை ஓராது. வெளிச்சத்தை வச்சதுக்கு பிறகு அந்த வெளிச்சத்திட்ட சொல்றாங்க, ஒரே இருட்டா இருந்துச்சு அப்படின்னு. இருட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் அந்த விளக்கானது. ஏன்னா அது ஒரு நாளும் அந்த இருளை பார்த்ததே கிடையாது. விளக்கை ஏத்தி வச்சுட்டோம்னா ஒரே வெளிச்சமா தான் இருக்கும். அந்த வெளிச்சத்தை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லையே, இருட்டுன்னு ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையேங்க. சித்து அசித்தை ஓராது. அதுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா இது இருக்காது, ஓடி போயிரும். இதான் பாயிண்ட். நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மா. இப்போ ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒளிப்பொருள் கிடையாது, ஒளியாக இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. ஒரு பொருள், ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விளக்கு இருக்கு, ஒரு டப்பா இருக்கு. ஒரு டப்பாவை கொண்டுட்டு வந்து அந்த விளக்குக்கு கொஞ்சம் தூரமா தள்ளி அப்படி வைக்கிறீங்க. வச்ச உடனே என்ன ஆகும்? அந்த விளக்கை நோக்கி இருக்கக்கூடிய டப்பால வந்து அந்த பகுதியில வந்து வெளிச்சம் பட்டு அது நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த டப்பா இருக்குன்னுட்டு. ஆனா டப்பாவுக்கு பின்னாடி பாருங்க என்ன இருக்கும்? ஆஹ் அதனுடைய நிழல் இருக்கும், இருள் இருக்கும். அப்ப இதுக்கு தான் வந்து டப்பாவுக்கு தான் வந்து ஒளியும் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற இருளும் தெரியும். இத 2யும் கண்டுபிடிச்சு, என்ன டப்பா இல்லன்னா எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சம் தான். நீங்க ஒரு டப்பாவ வச்சதுக்கு பிறகு அது மறைக்குது. அதனால இதுக்கு பின்னாடி நிழல் அப்படின்னு சொல்லி இருளானது விழுகிறது. அப்ப அதனால இது வந்து இயற்கையிலேயே ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பொருளுக்கு இருள் என்கிற நிழல் என்பது அதிலே இன்ஹரண்டா இருக்கக்கூடியது. அதாவது அதிலேயே வந்து அனாதி மலமாக இருக்கக்கூடியது. இதுதாங்க ஆணவ மலம்ங்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆணவ மலம்னா வேற ஏதோ ஒண்ணு அதை புடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்லி ஆரம்பத்துல சொல்லும்போது ரொம்ப பயமா இருந்தது. என்னடா அது ஆணவ மலத்தை போட்டு இவ்வளவு இது பண்றாங்களே. ஒரு பொருள்னா அதனுடைய தன்மை என்னன்னா, அதை கொண்டுட்டு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா, வெளிச்சம் படுகின்ற பகுதியானது வெளிச்சமாகவும், அதாவது நல்ல பளிச்சுன்னும், அதுக்கு பின்னாடி இருளும் இருக்கும். இதுக்காகத்தான் பிறைய பாரு, பிறைய பாருன்னாங்க. அதுக்குள்ளார அந்த தத்துவம் மறைஞ்சிருக்குது. வெளிச்சம் படுகின்ற பகுதி பளிச்சுன்னு தெரியும். வெளிச்சம் படாத பகுதி மறைந்து போய்விடும். ஆகையினால மறைக்கிறது, திறக்கிறது இது 2மே வந்து எதனால நடைபெறுகிறது என்றால், அதனுடைய தன்மை சுயம் பிரகாசமாக இல்லை. இது சுயம் பிரகாசமான, அதாவது சந்திரனுடைய இது ஆனது வந்து சுயம் பிரகாசமானதாக இல்லை. சுயம் பிரகாசமான சூரியனுடைய ஒளியினாலே அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை தான் வந்து குறிப்பதற்காகத்தான் வந்து சந்திரனை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க. போடுங்கம்மா, போட்டு அதை ஆன் பண்ணுங்க. போட்டு ஓகே. இப்ப இது வந்து இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருளாக அடியேனுக்கு தெரிகிறது. வேற ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் இது முடிந்த உடனே கேளுங்க, நான் சொல்றேன் நானு. இப்போ ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயத்தை சொல்லிட்டார். அதாவது அது முழுமையான முற்றறிவும் கிடையாது, ஒளிப்பொருளும் கிடையாது. அதே சமயம் இருளாக இருக்கக்கூடிய அறிவற்ற பொருளும் கிடையாது. அது கொஞ்சம் குறைபாடு உள்ள அறிவோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் போல. அதாவது சுயம் பிரகாசமாக இல்லாமல், அதாவது ஒளிப்பொருளாக இல்லாமல், ஒளியை வாங்கி அதனுடைய இருப்பை அறியக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்குது. அந்த இருதிறன் உள்ளது இரண்டல ஆன்மா அப்படின்ற அந்த ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்திட்டார். இப்போ இது வந்து இந்த பக்கமும் சேர்க்க முடியாது, அந்த பக்கமும் சேர்க்க முடியாது, 2ம் கட்டான்.
அப்ப இப்ப இதுல இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் முற்றிலுமாக நீக்கி அதை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் செயல்படுத்துகிறார் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விஷயம் பின்னாடி வருகிறது. இங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு மெய்கண்டார். அதனால இப்போ நான் ஏது, ஆன்மானா என்னன்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக 25வது பாடல். இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் என்றறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாது தன்னைத்தான் கூறில் அவை இவை போல் கொள். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எதற்காக இந்த விஷயத்தை இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் படிக்கணும். அது புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வந்து சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அப்புறம் அது என்னது சிவபிரகாசம் இதுகளை எல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா, நமக்கு இதுக்கான ஐடியா கிடைக்கும். எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப ஆன்மாவை பத்தி தானே சொல்லிட்டு வந்தாரு. திடீர்னு எதுக்கு தத்துவங்களை பத்தி சொல்றாரு அப்படின்னு. தத்துவங்கள் ஜடப்பொருள். அவைகள் ஒன்றை ஒன்று அறியாது. ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்துல அப்படின்னா, என்ன கிறுக்க மாரி பேசிட்டு இருக்கான். ஆன்மா இருக்கு, ஆன்மா இருக்குன்னு. ஆன்மா இருக்கு, உயிர் இருக்குன்னா எங்கடா இருக்கு? இப்ப கேட்கறானுங்கல்ல. கடவுள் இருக்குதா காட்டுறா பார்க்கலான்னுட்டு முட்டா பசங்க. அது மாதிரி கேட்டுருக்கானுங்க. உயிர் இருக்கா? காட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதா இருக்குல்ல. இருந்து பேசிக்கிட்டு இருக்கில்ல, ஆடிக்கிட்டு இருக்கிறில்ல, பாடிட்டு இருக்கில்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கில்ல. இதான் நீ. இதான் உயிரு. இதான் உன்னுடைய இது. அவ்வளவுதான். இது போயிடுச்சுன்னா முடிஞ்சுச்சு. ஏய் இது போயிடுச்சுன்னு எப்புட்றா சொல்றது? அவர் போயிட்டாருன்னு சொல்றான். ஆனா அந்த உடம்பு கிடக்குதே. நீ சொல்றீல்ல இந்த இது. அது இங்க தான் கிடக்குல்ல. இப்பதான் அவனுக்கு அடுத்தடுத்த லெவல்ல அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள இருந்துட்டு இயங்கக்கூடிய அந்த மனசு தான் ஆன்மா. அந்த புத்தி தான் ஆன்மா. அந்த இதுகள்லாம் கரணங்கள் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி பல்விதமான ஆன்மாவை பற்றிய உயிர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வருகின்ற போது, இந்த தத்துவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த காலம் தான்டா ஆன்மா. காலம் மட்டும் இதானுச்சுன்னா நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம காலம் எப்ப நின்னு போயிடுதோ, அப்ப அதோட அதுக்கு பிறகு அது இதாயிடுது. அதனாலதான் அவர காலமானார்ன்னு சொல்றாங்க. அப்படின்லாம் இஷ்டத்துக்கு விட்டுருப்பாங்களோ இருக்கும். எனக்கு தெரியல. நான் சொல்றேன் நானு. நெறைய என்ன சொல்றது? அம் ஆன்ம இதுலயே வந்து என்னது சூன்ய ஆன்மவாதம். ஆன்மான்னு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு ஒருத்தன் பேசியிருக்கிறான். இன்னொருத்தன் வந்து இந்த உடம்பு இருக்கு இல்லையா? இதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசியிருக்கான். அதனால இந்த இந்த 36 தத்துவத்துல எதுவுமே ஆன்மா கிடையாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதெல்லாம் ஜடம் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை இந்த பாடலை கொண்டு வந்து அதுல சேர்க்கிறார். தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் அறியா. 36 தத்துவமும் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் இதான் அப்படின்னு சொல்ல தெரியாது. அது எப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டை வைக்கிறார். உதாரணத்தை வைக்கிறார். ஆறு சுவையும் அறியாது தன்னைத்தான். இனிப்பு நம்ம எடுத்து சாப்பிட்ட உடனே இனிப்பா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த அந்த சுவைகிட்ட போய் நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இனிப்பு அப்படின்னு தன்னை உணர்ந்து சொல்லுதா அது. அதனால ஜடப்பொருள்கள் தம்மைத்தாம் அறியாது. ஏன்னா முதல்ல வந்து இதுல சொல்லுகின்ற போது 24வது பாடல்ல சொல்லுகின்ற போது, அ அசித்து அசித்தை சித்து ஓராதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்போ அசித்தையே தெரியாது. அதுக்கே தெரியாது. அதனையே தனக்கு தெரியாது. அப்புறம் எங்க மற்றத போய் அது உணர்ந்து கொள்ள போகுது. அதனால அத சுத்தமா கழட்டி விடுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார் இந்த 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 பாடலை. ரொம்ப அருமையான பாடல் 25. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அடுத்தது 26வது பாடல். அங்க சொன்னதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றார். ஆறு சுவையும் அருந்திய அவை தம்மை வேறொருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்றொன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ. இப்ப புரிஞ்சுக்க. அதாவது 36 தத்துவங்களும் தன்னை தான் என்று அறியாது. இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லி நீ உணர்ற பாத்தியா? அந்த உணர்வு தான் நீ. அது மட்டும் இல்லாது மற்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அவைகளை தாண்டி இறைவனுடைய திருவடியை சேருவதற்கான தகுதி உடையவன் நீ. அப்படிப்பட்ட ஆன்மா தான் நீ என்று நீ நான் ஏதுன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். அதாவது மனவாசகம் கடந்தார் கேட்ட கேள்விக்கு மெய்கண்டார் வந்து பதில் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆறு சுவையும் தம்மைத்தாம் அறியாது
ஆனால் அந்த 6 சுவையையும் நான் சாப்பிட்டு, இது புளிக்குது, இது கசக்குது, இது உரைக்குது, இது துவர்க்குது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அதுபோல இந்த அ 6 தத்துவங்களா இருக்கக்கூடியதும் ஜடம். அதனால அவைகள் தம்மை அறியாது. இப்படி ஒரு விஷயங்களை வைத்து நம்மை நடத்துகிறார் பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டு, அவர் மேல அன்பு செலுத்தி, அவரை போற்றி ப பணிந்து பரவி ஏன்னா இவ்வளவு குடுத்திருக்கிறானே! இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அவன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு, அவனுடைய திருவடியை அடைவதற்கு இதெல்லாம் ஒரு கருவிகள் என்பதை உணர்ந்து கொண்டு, அதன் மூலமாக பெருமானை அடையக்கூடிய ஒரு பொருள் தான் நீ. அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றார் 26வது பாடல்ல. அடுத்ததாக 27வது பாடல். ஆஹா! ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, பொன்றாத நும்முருவம் போதீர். ஆ நீ 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 யாரு? நான் யாருன்னு கேட்டதுக்கு சொல்லிட்டீங்க. ஆன்மா யாருன்ட்டு. நீ யாருன்னா, இறைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, நீ உன்னுடைய அந்த அருமையான வடிவத்தை, அருள் வடிவத்தை எனக்கு போதிக்க வேண்டும். உடனே அங்கேயே பதில் தொடங்கிறது. இந்த பாடல்ல கேள்வி கேட்ட உடனே பதில் தொடங்கிறது. நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே, உனதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இப்போ கண்ணுக்குன்னு ஒரு ஒளி உண்டு. அது காணுகின்ற சக்தி. அந்த அந்த ஒளி இருந்ததுன்னா தான் காணக்கூடிய சக்தியானது இருக்கும். அது நல்லா நம்ம முன்னாடியெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். இப்பயே கூட மிருகங்கள எடுக்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா தெரியும். குறிப்பா இரவு நேரத்துல அந்த புலி, சிங்கம், மாடு அது மாரி இதுகள ஃபோட்டோ எடுக்கும்போது, மாடெல்லாம் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா தெரியும். இந்த புலி, சிங்கம், ஆந்தை எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதாவது அந்த அளவுக்கு அதனுடைய கண்ணுல வெளிச்சம் இருக்கிறது. அதனால தான் இருட்டுலயும் அது நல்லா பார்க்குது. ஏன்னா, அது மாதிரியான ஒரு இது நல்லா தெரியும். மனுஷங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இப்ப மாத்திட்டாங்க. முன்னாடியெல்லாம் நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண் அப்படியே சிகப்பாகி தெரியும். ரெட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயமாவே இருக்கும். பேய் மாரியே இருக்கும். அந்த மாரிலாம் இருந்தது. நாங்க சின்ன பிள்ளையில பார்த்துருக்கிறோம் அந்த மாரியான இதுகள். அது வரலன்னா, நேரடியா வச்சு எடுத்தீங்கன்னா, அந்த மாரி தெரியாது. ஒரு ஒரு கோணத்துல கொஞ்சம் சாய்வு கோணத்துல வைக்கும்போது, அந்த சிகப்பு கலரானது நல்லா அதனுடைய இதால உணர முடியும் அப்படிங்கிறதுனால, இப்ப என்ன பண்ணிட்டான்னா, சாஃப்ட்வேர்ல அத போட்டு அந்த மாரி ஏதாவது வந்துச்சுன்னா, அத ரிமூவ் பண்ணிடுறான். ரெட் ஐ ரிமூவர்ன்னு சொல்லிட்டு. பண்ணிட்டான்னா நல்லா இருக்கும். நார்மலா கருப்பா தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்? அ நம்முடைய கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி இருந்தா தான் நம்மளால காண முடியும். ஆ சரி கண்ணு நல்லா தெரியிற கண்ணு தான். சுத்தி ஒரே இருட்டாயிடுச்சுது. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுது. எங்கேயாவது போய் எடுக்க வேண்டியது தானே? தடுமாறி கீழ விழுந்து எந்திரிச்சு, "ஏன் என்னாச்சு? உன் கண்ணுல தான் ஒளி இருக்குல்ல, பார்க்க வேண்டியது தானே?" இருந்தாலும் வெளியிலிருந்து ஒரு ஒளி உதவி செய்தால் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், வெளியிலிருந்து ஒரு ஒளியானது அந்த பொருளை காட்ட வேண்டும். அடுத்தது நம்முடைய கண் ஒளியானது அந்த பொருளை எடுத்து உள்ளுக்குள்ள கொண்டுட்டு போணுச்சுன்னா தான் நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த 2 ஒளியும் இருந்தா தான் நம்முடைய கண்ணானது வேலை செய்யும். இங்கே குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, "நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே." யாராவது சொல்லுவோமா? யார்ட்டயாவது கேளுங்களேன். இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன் நானு. ஒரு உதாரணம் இல்ல. புரிதலுக்காக நான் அத சொல்றேன். ஆ இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுதாப்பா? எப்படி அந்த கோபுரம், அந்த பனைமரம், இந்த அரச மரம்லாம் தெரியுதா? நல்லா தெரியுதே. எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு எனக்கு தெரியுது. எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால தெரியுதுன்னு சொல்றேன். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு சரியான பதில் என்னன்னா, இது என்னது சூரியன் தன்னுடைய ஒளியை அங்கே செலுத்துவதனால, அது எனக்கு பளிச்சென்று தெரிகிறது. இதுதான் சரியான பதில். இந்த பதில யாருமே சொல்ல மாட்டோம். இதுக்கு பேரு தான் அறியாமை. சூரியனுடைய ஒளி அங்க படுறதுனால. அதே இருட்டுல வச்சுக்கிட்டு, இப்ப சொல்லு எங்க கோபுரம் தெரியுது? அங்க தானே இருந்துச்சுது. ஒரே இருட்டால இருக்குது. இப்ப எதுவுமே தெரியாது. ஏன் இப்பயும் நான் தான் பார்க்கிறேன். என் கண்ணு தெரியுது. அதனால நான் பார்த்தேன்னு சொல்றீங்களே, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்குது கோபுரம்?
எங்க இருக்குது பனைமரம், எங்க இருக்குது ஆலமரம்? சொல்ல தெரியாது. இங்க இப்படி வச்சுக்கிட்டு ஒரு இதுல இருந்து காட்டி கேட்கறீங்க. எங்க 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 இங்க எங்க இது பனைமரம் எங்க இருக்குது? கோபுரம் எங்க இருக்குது? இது ஆலமரம் எங்க இருக்குதுன்னு கேட்டா, அங்க இருந்து பார்த்தா, அங்க இருக்குது ஆலமரம். அங்க இருக்குது இது. இதெல்லாம் எப்படி நீ பார்க்குறன்னா? எப்படி பார்க்குறேன்னா, நான் என் கண்ணால பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா, இது காட்டுறதுனால தான் பார்க்குறோம். அதே இடத்துக்கு இருட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு, சொல்லு. இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்த காட்டு பார்க்கலாம்ன்னா, வேப்ப மரமா? அது எங்க இருக்கு? ஒரே இருட்டா இருக்குதே! ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னா, அது இதனுடைய ஒளி இல்ல. அதனால என்னால பார்க்க முடியல. அப்ப இத உணரணும். இத உணர்றதுக்காக தான் ரொம்ப அற்புதமா இந்த சைவ சித்தாந்தத்துல தான் அந்த அந்த டெப்த்ல போயி அ உணர வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த சூக்குமமான விஷயங்கள. அதனால நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உணதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். அதாவது பெருமான் ஆ வேறாக இருந்து அறிவிக்கக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலிலே பதிலாக சொல்லுகிறார். அப்ப அவ்வளவுதானா? வெளியில இருந்து இது மாரி தானா? அப்ப அவரு காட்டலன்னா நமக்கு எதுவுமே தெரியாதா? அப்போ என்னுடைய கண்ணுல இருக்க ஒளிய வச்சுட்டு நான் பார்த்துரலாமா எத வேணாலும்? இப்ப அடுத்த பாடல்ல அதுக்கான பதில் வருது. 28வது பாடல். "அன்றியும் கேள்" அதோட உட்றாத. "ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா." ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா. ஓகே. இப்போ ஆன்மாவுக்கு வந்து கண் இருக்கு. அதனால நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ற. இந்த கண் இல்லன்னா, உன்னாலயே பார்க்க முடியாது. அப்ப கண்ணும் தேவை தானே. கண் இருந்தா தானே உன்னால பார்க்க முடியும். கண்ணினுடைய ஒளியும் வேணும், வெளியே இருக்கக்கூடிய ஒளியும் வேணும். இவை என்ன? அதுபோல நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே. அருமையான பாயிண்ட். மேவாமல் மேவி நாமே. அதுல இருக்கிறதே தெரியாம, அ நம்பளுடைய விஷயம் மாதிரியே இருந்து நமக்கு காட்டுவார். அதுதான் அந்த மேவாமல் மேவி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து, பவத்தொடக்கை வெல்வாம். அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. கல்லாலின் புடையமர்ந்து 4 மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அப்படிங்கிற மாதிரி மேவாமல் மேவி அப்படின்னா என்னன்னா, அவர் உள்ளர இருக்கிறாருங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி செய்வார். இப்ப எப்படின்னா, ஒரு அம்மா வந்து கைய பிடிச்சு, ஆனா, ஆனா யாரு இப்ப அப்படி சொல்லி தர்றா? ஓகே. ஏய் அப்படிங்க அது திரும்பி. அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே. மாத்துவோம் அதெல்லாம். பெருமான் அருளால. சரி. நான் விஷயத்துக்கு வர்றேன். அந்த மாதிரி கைய பிடிச்சு எழுதி காட்டுறதுங்கிறது, சூரிய ஒளி நம்ம கண்ணுக்கு காட்டுவது போல வெளியில நின்று செய்யக்கூடியது. அடுத்தது உள்ளர இருந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து, அ நமக்கு உள்ளர இருந்து செஞ்சாங்கன்னா தெரிஞ்சிரும்ல. இப்ப எனக்குள்ளர என் தாயோ, தகப்பனோ யாரோ வந்து உள்ளுக்குள்ள இருந்து போயி அத எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னா, யாரோ உள்ள இருந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும்ல. அந்த மாதிரி இல்லாம, உள்ளுக்குள்ளர அவர் இருக்கிறாருங்கிறதே தெரியாத மாதிரி, என்னமோ எனக்குள்ளரே எல்லாமே அதுவா தானா நடக்கிற மாரி அப்படித்தான் பேசிட்டு இருக்கானுங்க நெறைய பேரு. இதெல்லாம் எப்புட்றா நடக்குதுன்னா, "அது தானா நடக்குது" அப்படிங்கிறான். ஏன்டா தானா நடக்க மாட்டேங்குது ஒரு காலகட்டத்துல? வாய்க்குள்ள சவத்த போட்டீன்னா, அது போய் செரிச்சு சக்தியா மாறுதே. இதெல்லாம் எப்புட்றா நடக்குதுன்னா, "அது தானா நடக்குது" அப்படிங்கிறான். ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு காலகட்டத்துல ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏய் நல்லா உயிரோட இருக்கும்போதே நடக்க மாட்டேங்குதே. செத்தத விடுங்க. செத்ததுக்கு பிறகு எதுவுமே நடக்காது. நல்லா உயிரோட இருக்கும்போதே சிரிக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. அது இதாகுது. ஏன் அப்படி ஆகுது? அப்ப அதுவும் தானா நடக்க வேண்டியது தானே? ஓகே. இதெல்லாம் வேற கதை. அது அப்புறமா பேசிக்குவோம். இப்ப என்ன சொல்றேன்னா, எப்படி கண்ணொளியானது அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் உள்ளர குடுத்து, அது மூலமா தான் நம்ம ஆன்மாவானது அறிகிறதோ, அதுவுமே என்ன இடம்? அந்த இடத்த தான் ரொம்ப அழகா எங்க ஐயா சொன்னாரு. அத நான் புரிஞ்சுகிட்டது எப்படின்னா, இப்போ இப்ப எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் சொல்றது ரொம்ப ஈஸியா புரியும். ஆ இதுல அடிக்கும்போது, என்னது கீபோர்ட்ல நீங்க ஏதாவது ஏ, பி, சி, டின்னு அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட பல்ஸ் ஆனது அங்க போகும். அங்க ஏன்னு போகாது. அது வேற ஒரு ஹெக்ஸ் நம்பரா மாறி போகும். அது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுச்சுன்னா, அது நல்லா புரியும். அப்படி இல்லன்னா, ஓகே. அது ஒரு பல்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பல்ஸா போகும். இந்த மாதிரி பல்ஸ் வந்துச்சுன்னா, இத ஏன்னு கன்சிடர் பண்ணுன்னு ஒரு புரோகிராம் அங்க உள்ளார இருக்கும்.
அந்த பல்ஸ் வந்த உடனே அதை ஏவா எடுத்து அதை காட்டுறதுக்கு வேற ஒரு இதா கொண்டு போய் அப்படி அப்படி வெளியில வரும். இப்ப எப்படி ரிமோட்டை நீங்க அழுத்துறீங்க, பிளஸ் அழுத்துறீங்க, அழுத்தின உடனே அதுக்கு ஒரு பல்ஸ் அங்க போகும். போன உடனே பிளஸ் பண்றாங்க, மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ பண்றாங்க, 9 அழுத்திருக்காங்க, 25 அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உடனடியா மாறிக்குது இல்லையா? அங்கேயும் காமிச்சுட்டு அதுக்கேத்த மாரி மாறிக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்ப வந்து அறிவு பொருள். ஓகே. ஆ இது வந்து கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வந்து ஜடப்பொருள். இப்போ இதுல சயின்ஸ்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ ஒரு நாக்குல ஒரு சுவையானது வந்த உடனே, அந்த நாக்குல உள்ள உணர்வுகள்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் ஒண்ணு போயி, அந்த சிக்னல் அப்படியே நாடிகள் வழியாக உள்ளர போய் மூளைக்கு போன உடனே, இன்ன சுவை என்று அறியப்படுகிறது. அங்க என்ன சாஃப்ட்வேர் உள்ளர இருக்கு? அங்க எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்னா, இது வந்து எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்ணக்கூடியது இந்த மேட்டர். எது? நம்ப லேப்டாப்பா இருக்கட்டும், மொபைல் ஆகட்டும், டிவி ஆகட்டும் இதுகள்லாம். ஓகேயா? அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து அந்த மாரி எழுதியிருந்தாங்கன்னா ஓகே. நமக்கு என்ன நம்ம என்ன எலக்ட்ரிக்கல்ல ரன் ஆகுறதா? எலக்ட்ரிக்கல் மாதிரி ஒரு சிக்னல். ஒரு சிக்னல் மாதிரி ஒண்ணு போகுது அங்க. அது இன்னது என்று அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல சிவபெருமான். அந்த பாயிண்ட்ட நம்ம ரொம்ப முக்கியமா பிடிக்கணும். இங்க இருந்து வர்றத இன்னது என்று அறிவிக்கிறது சிவபெருமான். அவன் சரியா அறிவிக்கல அப்படின்னா, மூளை குழம்பி போன மாரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. "என்னாது? என்னாது? ஓ! இத சொல்றீங்களா? இல்ல அத சொல்றீங்க." கண்ணுக்கு அது என்னமோ ஒண்ணு நடக்கும். என்னமோ ஒண்ணா அவங்க கண்ணுக்கு தெரியும். எ நல்லா என்ன சொல்றது? நிகால இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதுல உணர்வோட இருக்கிறவங்களுக்கே அது மாரி எல்லாம் நடக்குது. ஏதோ ஒண்ணு நடக்குது. ஒருத்தவங்க இப்படி பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. இன்னொருத்தவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, பெரும்பாலும் அவரவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அதற்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு அந்தந்த மாதிரி உணர்த்துகிறார். இதுதான் பாயிண்ட் மேவாமல் மேவி நாமே அப்படிங்கிறது. ந ஐம்பொறிகள் இன்றி ஆன்மா அறியாது. அதுபோல உன் அறிவில் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம், மேவாமல் மேவி நாமே. இருக்கிறதே தெரியாம அந்த அது வரைக்கும் வரும். அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்றது, வேண்டாம்னா நிறுத்துறது, அ வேணுங்கிறதுகள மட்டும் குடுக்குறது, இதெல்லாம் வந்து பெருமானுடைய அருள். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்ன சொல்றது? நெறைய விஷயங்கள ஓப்பனா சொல்லவே தெரியல எனக்கு. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு என்ன வேணுங்கிறத அவர் வந்து தெளிவா வச்சிருக்கிறாரு. ஆனால், என்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல நான் போயிட்டு இருக்கும்போது, சரி இத விரும்புறியா? போ! போயிட்டு வா. உனக்கு எத்தன பிறவிடா வேணும்? இன்னும் ஒரு 10,000 பிறவி வேணுமா? 1,00,000 பிறவி வேணுமா? எடு. அனுபவிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கும்போது, குடுக்குறதுக்கு எனக்கு என்னடா இருக்கு? அதான் எல்லாமே துன்பத்த தான் அனுபவிக்க போற. இன்பம்னா ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு இன்பத்த அனுபவிக்கலாம். இன்பம்னு இங்க பார்க்கிறது எதுவுமே இன்பம் கிடையாது. ஏன் என்றால், இது எதுவுமே வந்து ஆன்மாவுக்கு பயன்படக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு சின்ன ஒரு டிராப் கூட ஆன்மாக்கு போகாதுங்க. யாராவது சொல்லுங்க. நான் சாப்பிடுறதுல அதெல்லாம் சும்மா இந்த ஆளு உளறிட்டு இருக்கிறான். நம்ம சாப்பிடுறதுல ஒரு 25% வந்து ஆன்மாவுக்கு போகுது. அதனால ஆன்மாவானது நல்லா வளருது அப்படின்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஆன்மாவுக்கு அது போகவே போகாது. அதனால என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியானது அ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை இது பண்றதுனால, அதற்கு ஏற்ப ஒரு சில என்சைம்ஸ் சுரக்கிறதுனால, உடல்ல தான் அந்த மாற்றங்கள் ஏற்படுறது. மறுபடியும் ஆன்மாவ அது டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ அந்த என்சைம்க்கு ஏத்த மாதிரி ஆன்மாவானது ஆட ஆரம்பிக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இத நம்ம வேற இடத்துல பேசப் போறோம். நடராஜ தத்துவம், ஊன நடனம், ஞான நடனம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத பேசுகின்ற போது நல்ல விளக்கமா பேசுவோம். இத இப்போதைக்கு இதோட வச்சுக்கிட்டு 29வது பாடலுக்கு வருவோம். இதோட இன்றைய வகுப்பை முடிக்கப் போறோம். 29 ஏன்னா 30ல இருந்து வேற இது அந்த நடனம் எல்லாம் வரப்போகுது. அதனால இதோட முடிக்கிறோம். 29வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, "அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல், மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு
நில்லாது அறிவென்று நல்லாகமம் ஓதும் நாடு. இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அக்கரம். அக்கரம்னா எழுத்துக்களை சொல்றதுதான் அக்கரம்னு சொல்றது. அதுதான் இது சமஸ்கிருதத்துல அக்ஷரமா மாறி இருக்குது. அக்ஷரம்னா என்னடான்னு கேட்டா அவன் சொல்லுவான், அக்ஷரம் என்றால் அழிவது, அக்ஷரம் என்றால் அழியாததுன்னா. அப்படி இல்ல. ஆவை முதன்மையாக கொண்டு எல்லாம் உருவாகி வந்தது. அதனால அதுக்கு பேரு அக்கரம் என்று பெயர். அது அகரம் என்றால் ஆ என்ற ஒளியாக செயல்படுவது அகரம். மகரம் என்றால் மா என்ற ஒளியாக செயல்படுவது, மா என்ற அந்த ஒளி அமைப்பிலே செயல்படுவது மகரம். கரம் என்றால் செயல். அதானே பொருள். எனக்கு தெரிஞ்ச பொருள் அதுதான். அது மாதிரி அக்கரம் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு ஒளிநிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒளிகள். அதுதான் பொருளாக எனக்கு தோன்றுகிறது. இந்த அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர், அகரம் உயிராக நிற்பது போல. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நானு. மறுபடியும் அதை சொல்றேன் நானு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க. கண்ண மூடிக்கங்க. ஆ பல்லு ஒட்டாம இருக்கட்டும். உதடு ஒட்டாம இருக்கட்டும். அப்படியே மெதுவா என்ன பண்ணுங்க, லைட்டா அப்படியே வாயை திறங்களேன். அப்போ உங்க காதுக்குள்ளர ஒரு ஒரு சப்தத்தினுடைய அந்த சாயல் கேட்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாரம். அப்படி கேட்கும். நீங்க கேட்டு பாருங்க. அப்படியே வாய மூடிக்கங்க. பல்லு ஒட்ட வேண்டாம், உதடு ஒட்ட வேண்டாம். அதுக்காக அப்பயே வாயை திறந்துடாதீங்க. லைட்டா பக்கமா இருக்கட்டும். அப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு திறந்தீங்கன்னா மான்னு வரும். ஏன்னா ஒட்டி இருக்கிறது மா அல்லது பாவா வரும். உதடும் ஒட்டி இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி எழுத்தா வரும். அதனால உதடு பல்லு ரெண்டும் ஒட்டாம அப்படியே லைட்டா அப்படி இருக்கட்டும். அப்படியே மெதுவா அந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாயை மெதுவா திறங்களேன். அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளவு திறக்கிறீங்களோ அது அப்படியே ஆன்னுமா அந்த சத்தம் நம்ம காதுல கேட்கும். நீங்க எதுவுமே சொல்லல. தயவு செய்து எதுவும் சொல்லிடாதீங்க. சொல்லாம வெறுமனே வாயை திறந்தீங்கனாலே அந்த அந்த உணர்வை நீங்கள் உணரலாம். அகரத்தை நீங்கள் உணரலாம் அங்க. அது மாதிரி வரக்கூடிய அதே சத்தமா கொடுத்தீங்கன்னா அகரமா வரும் அது. அதே வாயை உதட்ட குவிச்சு வச்சு சொன்னீங்கன்னா அது ஊ ஆகும். பல்ல நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு சொன்னீங்கன்னா ஐன்னு ஆகும். இன்னும் கொஞ்சம் பல்ல நல்லா நெருக்கி வச்சு சொன்னீங்கன்னா ஈ அப்படின்னு வரும். வெளியில வந்துச்சுன்னா ஐ ஈ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஓசைகளை கொடுக்கக்கூடிய ஒரே பக்கமா சாயல் அந்த மாதிரி வர்றது. அதே உதடுகளை வட்ட வடிவிலே குவித்து வச்சு சொன்னா ஓ அப்படின்னு வரும். உதடை குவிச்சு நீட்டி சொன்னோம்னா ஊதுற மாதிரி வரும்போது ஊ அப்படின்னு வரும். அப்புறம் ஏ இ அதுகளெல்லாம் நீங்க எப்படி வருதுன்னு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இப்படி உருவாகக்கூடியது. இதை வச்சுதான் இங்கிலீஷ்கான அதுக்கு பேரு வவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். அதாவது அந்த வோக்கல் கார்ட்ஸ் மற்றும் அந்த உதடுகளை மாற்றி பல்லையோ நாக்கையோ பயன்படுத்தாமல் இந்த தொண்டை மற்றும் உதட்டினுடைய வேறுபாடுகளின் மூலமாக உருவாகக்கூடிய ஒலிக்குறிப்புகள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட வவ்வல்ஸ் என்று அவன் பேர் வச்சிருப்பான். நம்ம தமிழ்ல தான் அது உயிர் எழுத்துக்கள் என்று பெயர். அவன்கிட்ட உயிர் எழுத்துக்கள் பேர் கிடையாது. சோல் லெட்டர்ஸோ அல்லது பேசிக் லெட்டர்ஸோ அப்படிலாம் அவனுக்கு பேரே கிடையாது. வவ்வல்ஸ்னு பேர் வச்சிருப்பான். ஓகே, நம்ம அது வேற மேட்டரு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அக்கரங்களுக்கெல்லாம் அகரம் உயிராக நின்றாற் போல அந்த ஆனாதான் நீங்க இப்படி வளைச்சிங்கன்னா அப்படி வரும், இப்படி வளைச்சிங்கன்னா இப்படி வரும். எப்படி சொல்றது? ஒரு நான் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நான் திங்கிற விஷயத்துக்கு வந்துருவேன் நானு. என்னது, கோதுமை மாவை எடுத்து தண்ணியை விட்டு பிணைஞ்சு நல்லா தேய்ச்சி இதுல போட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு சப்பாத்தி. அதே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு பூரி. அதுல கொஞ்சம் சுகரை சேர்த்து இது பண்ணி அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு என்னது,
சின்ன அந்த கேக் மாதிரி வரும் இல்லையா, அது கேக்கு. அதையே இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு சுகர் நிறைய போட்டு நல்லா போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு அல்வா. ஆக விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். கோதுமை மாவு தான். அத வெவ்வேறு விதமா பண்ணுகின்ற போது வெவ்வேறு பொருளாக அது வடிவ மாற்றம் ஏற்படுவது போல, அகரம் என்கிற ஒரு எழுத்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் உயிராக நிற்பது போல, உயிருக்கு உயிராக நின்று அதை நாம் நடத்துவோம். அப்பா! இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன் என்றால், இத சொல்லாம வச்சிருக்கிறதனுடைய காரணம் என்னன்னா, ஆகமத்திலே அத சொல்லல. சொல்லலன்னாலும் அது இல்லாம இல்ல. அது இருக்கு. இன்டைரக்ட்டா இருக்கு. நேரடியா சொல்லி வைக்கல. நேரடியா சொல்லல. சொன்னோம்னா அந்த உயிர் செத்து போயிரும். "என்னது எனக்கு சக்தியே கிடையாதா?" அப்படிங்கிற மாரி ஆயிடும். சக்தி 0. ஆன்மாவினுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்டா அது 0. எந்த ஆகமத்திலயும் ஆன்மாவுக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆன்மாவுக்கு அறிவு உண்டுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அ பதியாகிய சிவத்துக்கு முற்றறிவு என்கிற முழுமையான அறிவு. எல்லாவற்றையும் அறிவிக்காமல் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அணுவிலும்னா அண்டம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களிலும் 3 காலத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சேர அறியக்கூடிய முற்றறிவு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவு. அதுதான் முற்றறிவுன்னு பேரு. அந்த மாதிரி அறிவாக, அறிவு பொருளாக, சித்து பொருளாக சிவமானது இருக்கிறது. அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய நிலையில ஒரு சின்னோண்டு அறிவ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆன்மாவானது இருக்கிறது. ஜடப்பொருள் அறிவித்தாலும் அறியாது. இதுதான் இதுதான் இந்த 3 பொருளுக்குமான சைவ சித்தாந்தத்தினுடைய விளக்கம். சரியா? நீ இத பத்தி பேசின. அதுக்கு அறிவு கொஞ்சோண்டு இருக்குன்ன. அப்ப சா இது சிவபெருமானுடைய 8 குணங்களை சொல்லுகின்ற போது, அது அளவில் ஆற்றல் உடைமை, அளவில் இது என்னது இன்பம் உடைமை அப்படின்லாம் சொல்றாங்களே. இப்போ இதுக்கு என்னாச்சு? ஆன்மாவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு? சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லன்னு தான் அர்த்தம். அதுக்கு எதுவுமே கிடையாது. அதால எதுவுமே செயல்பட முடியாது. அறிவு இருக்கு லைட்டா. அதுவும் மறைஞ்சு போய் கிடக்கு. அத யாராவது ஒருத்தவங்க தான் ஓப்பன் பண்ணி அத சொல்லணும். சரி அப்படியே சொன்னாலும் நான் செயல்படணும்னா, செயல்படுறதுக்கான சக்தி கிடையாது. இங்க தான் அவர் எடுக்குறாரு. அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. "பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே." அழகு. அற்புதமா பாடியிருப்பாரு நம்முடைய மாணிக்கவாசகர். அந்த தாய் பால் நினைந்தூட்டுன்ற தாயை விட, ஏன்னா அவளுக்கு தன்னுடைய பிள்ளை ஆனதுனால அவ பால் நினைந்து ஊட்டுறா. நீ அப்படியெல்லாம் கிடையாதுயா. எனக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் எங்கேயோ கிடக்குறான் போ. குப்பையில கிடக்குற பிள்ளைய யார் எடுத்து இது பால் ஊட்டி வளர்க்க போறாங்க? அப்படி எடுத்து அந்த மாதிரி கிடந்த என்ன எடுத்து நீ எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதுகளை எல்லாம் கொடுத்து, ஒரு தாயால என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. வயித்து வலி, பிள்ளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அந்த வசம்ப இதுல சுட்டுட்டு தேய்ச்சு பால் இதுல என்ன தாய்ப்பால்ல கொஞ்சம் கலந்து வைம்மா, சரியா போகும். அதுதான் பண்ண முடியும். ஆனா அவர் நினைச்சா அதுக்கு வலியே வராம பண்ண முடியும். அது மாதிரி எல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய நமக்காக செஞ்சுதான் இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால உள்ளர இருந்து அந்த உயிரை நடத்துவது பெருமான். ஏன்னா நம்மளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குழந்தைய விட மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஆன்மா. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பெருமான் தான் நமக்கு உயிருக்கு உயிராக இருந்து நடத்துகிறான். இப்போ இந்த 3 இதுலயும் 28 27, 28, 29 3லயும் என்ன சொல்றாருன்னா, வேறாக இருந்து, அதாவது சூரிய ஒளியானது கண்ணுக்கு வேறாக இருந்து அந்த ஒளிய பொருட்களை காட்டுவது போல வேறாக இருந்தும் பெருமான் அருள் செய்கிறான்.
அடுத்தது அந்த கண் வந்து எப்படி ஒரு பொருளை அறிவதற்கு உதவியாக இருக்கிறதோ, அது மாரி உடனாக இருந்தும் அறிவிக்கிறான். அடுத்தது ஒன்றாக இருந்தும் நமக்குள்ளரே உயிருக்குள்ள உயிராக இருந்து, அது நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லுது ஒரு குழந்தை. உடனே ஒரு அம்மா வந்து அழைச்சுட்டு போறாங்க. ஒரு தாத்தா வந்து தூக்கிட்டு போறாரு. அங்க அங்க போணும் அப்படின்னு கைய காட்டுது சின்ன பிள்ளைய. சரி ஏதோ சொல்றானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தாத்தாவோ, பாட்டியோ, அம்மாவோ, அப்பாவோ யாரோ இருக்கிறாங்க. அங்க போணுமா, சரி அழைச்சு கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த 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 இது என்னது ஆட்டுக்குட்டிகிட்ட போணும் அப்படிங்கும். அத போய் இது பண்ணி அத தொட்டு காமிப்பாங்க. இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த பிள்ளையால போக முடியாது. ஏன்னா அது சின்ன குழந்தை. அது ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் இவங்க தான் தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி நம்ம ஆசைப்படுறதுக்கெல்லாம் இவன் தான் தூக்கிட்டு அலைஞ்சுட்டு திரியிறான். எம்பெருமானே! இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த அளவுக்கு அவன உணர வச்சான்னாலே போறோம். இதுக்கு பிறகு இதுக்கு இதுக்கு பிறகு தான் அவன விட முடியாது. ஏன்னா விட்டோம்னா செத்தான். அழகா சொல்லுவார். "விடிலோ கெடுவேன்" அப்படிம்பாரு இவரு மாணிக்கவாசகர். அவ்வளதான். ஏன்னா நீ இருந்து என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானடா நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஆளெல்லாம் இத உண்மைய உணர்ந்துட்டான்னு வச்சுக்கங்களேன். ஐய்யய்யோ! அவன் இல்லன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்ப அவன விடக்கூடாதுடா. எங்க நான் விடுறது? சிக்கன பிடித்தேன். என்ன உன்னுடைய திருவடிய நான் பிடிச்சுக்கிட்டேன். இனிமே விடமாட்டேன் நானு. நான் எங்க விடுறது? விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு கத. அதனால ரொம்ப அற்புதமான இடங்கள். 30லிருந்து இது அஞ்செழுத்தினுடைய இது ஆடல்களை பற்றியெல்லாம் வருகிறது. அதனால 29 வரைக்கும் நம்ம பார்த்தோம். மிக நன்றாக இருந்தது இன்றைய வகுப்பு என்று கூறி இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அதற்கு பிறகு அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை, கருத்துக்களையும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.